சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஜங்ஷன்ல இருந்து ஒரு பெண் வந்து கத்துற சத்தம் கேட்டது. நானே என் ஃப்ரெண்ட்லாம் வந்து இதெல்லாம் ஏறி குதிச்சுட்டு கம்பியில ஏறி குதிச்சு. ஆமாம், இதெல்லாம் ஏறி குதிச்சுட்டு ஏன்னா வந்த வேகத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஏதாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏறி குதிச்சுட்டு மேலே போயிட்டு. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது அவர் வந்து பின்னாடி இருந்து செயினை பிடிச்சிருந்தது எங்களுக்கு நல்லா விசிபிள் ஆச்சு. ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கு. சிசிடிவி கேமரா இருந்துதான் உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்குமே. இருந்தவங்க 2 அடி அடிச்சாங்க. அதுலேயே வந்துட்டு அவர் ரொம்ப ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு எதுவுமே பேசல, முழிச்சு தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்க மாட்டோமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் தூக்கும்போது கூட எங்கள் கையை பிடிச்சாரு. பசங்க 2 பேர் வந்து ஆயுதங்களை வந்து பரிமாற்றம் பண்ற மாதிரி வீடியோ ஒன்று வந்துச்சு. கத்தி எடுத்து மாத்திருக்காங்க, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இங்கேயுமே நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்கும்போது இங்கே 3 இடத்துல உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு வே இருந்தாலுமே எந்த ஒரு வேமே உங்களுக்கு சேஃபான பிளேஸாக இருக்கவே இருக்காது. அந்த சப்வே என்ன நடக்குது? அந்த டெட் பாடி கூட அவங்க கிளியரே பண்ண கிடையாது. நாங்கள் அந்த பக்கம் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. 3 months பேக் கூட ஒரு நாயை உயிரோடு எரிச்சு வச்சுருந்தாங்க. இங்கிலீஷில் பேசுனா மாதிரி ஹிந்தியிலே பேசுகிறாரு. அதுக்குள்ளே அந்த அம்மா கையெல்லாம் அறுத்துட்டாங்க. நான் சண்டை போட்டு பப்ளிக்கு 2-3 பேர் சண்டை போட்டாங்க, என் கூட வந்து சப்போர்ட்டுக்கு சண்டை போட்டாங்க. ஆக்சுவலி ரயில்வே போலீஸ் சரியில்லைண்ணா, உண்மையிலே சரியில்லை. பக்கத்தில் பச்சைவாஸ் காலேஜ் பசங்க வேறு காலேஜ் பசங்களாம் வந்து இங்கே ஆயுதங்களை வந்து கைமாற்றம் பண்ணுறதுக்குமே அப்புறம் போதைப் பொருட்கள்லாம் இங்கே வந்து நிறைய யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் இங்கே கவர்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம். நாம் இப்போ சரியாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை மீனம்பாக்கம் பக்கத்தில் இருக்க பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். இந்த பழவந்தாங்கல் ஸ்டேஷனில் கடந்த சனிக்கிழமை நைட்டு ஒரு 11:30 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் அதிகாரி, அதாவது பெண் காவல் அதிகாரி வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு சென்னை எக்மோர்லேருந்து இந்த பழவந்தாங்கல் இங்கே தான் பக்கத்தில் அவங்க வீடு இருக்க போல இருக்குது. ஸோ இங்கே வந்து இறங்கியிருக்காங்க. அப்போது இங்கே சத்யபாலுன்ற ஒரு நபர் ஒரு கைவரிசையை காமிச்சிருக்காரு. கைவரிசையை காமிச்சு வசமாக மக்கள்கிட்டயும் மாட்டியிருக்காங்க. அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சுன்றத அக்கம் பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நானே என் ஃப்ரெண்டும் மேலே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து ஒரு பெண் வந்து கத்துற சத்தம் கேட்டது. ஃபர்ஸ்ட் ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சண்டை போட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க காப்பாற்றுங்கன்னு ரொம்ப சத்தமாக அதிகமாக கேட்டுச்சு. கிளியராக கேட்டது, ஏன்னா யாருமே இல்லை, 12 மணிக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால் பயங்கரமாக கேட்டுது. நானே என் ஃப்ரெண்ட்லாம் வந்து இதெல்லாம் ஏறி குதிச்சுட்டு இந்த கம்பியில் ஏறி குதிச்சு. ஆமாம், இதெல்லாம் ஏறி குதிச்சுட்டு ஏன்னா வந்த வேகத்துக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஏதாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏறி குதிச்சுட்டு மேலே போயிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி அங்கே 2-3 பேர் இருந்தாங்க. ஓகே. ஸோ அவங்களும் வந்து பிடிக்க ட்ரை பண்ணாங்க. நாங்கள் இப்படியும் ட்ராக்ல ஓடிட்டார் அவர். ஸோ அங்கே இருந்த ட்ராக்ல இருக்க பிடிச்சிட்டு நாங்கள் மேலே ஏற்றி ட்ராக்லேருந்து பிளாட்ஃபார்முக்கு எடுத்து போட்டதுக்கப்புறம் அவர் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அடிக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல. நான் ஆனால் அவங்க இருந்தவங்க 2 அடி அடிச்சாங்க. அதுலேயே வந்துட்டு அவர் ரொம்ப ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு எதுவுமே பேசல, முழிச்சு தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. அப்புறம் அந்த லேடியை கூப்பிட்டு கேட்டப்போ என்கிட்ட இருந்த செயின் தான் இல்லை, என்கிட்ட செயின் பறிச்சிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது அவர் வந்து பின்னாடி இருந்து செயினை பிடிச்சி இழுத்தது எங்களுக்கு நல்லா விசிபிளே ஆச்சு. இங்கேருந்து அதை பார்த்து தான் நாங்களே ஓடணும். ஸோ ஆனால் அந்த பாதி செயின் வந்து அந்த பொண்ணோட கையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க. வந்து கேட்டப்போ போலீஸ் வந்து அந்த பொண்ணு என்கொயரி பண்ணும்போது அவங்க ஒரு போலீஸ்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அவங்க அந்த லேடி வந்து ஒரு போலீஸ்ன்னு தெரியும். அது வரைக்கும் அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க, ஒரு நார்மலாக டாப் போட்டு தான் இருந்தாங்க. அதனால எங்களுக்கு வந்து அவங்க போலீஸா என்னன்றலாம் தெரியல. நாங்கள் சரி ஏதோ பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருடன் கத்தவும் தான் நாங்கள் இங்கே எந்த ஓடணும். இதுதாங்க நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்கொயரிலாம் பண்ணிட்டு சரி ஓகே இவரை கொஞ்சம் எங்களுக்கு ஆட்டோவில் மட்டும் ஏற்றி விடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பிஜி பசங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களும் சத்தம் கேட்டு இதெல்லாம் ஏறி குதிச்சு தான் வந்தாங்க. அவங்களும் வந்து மொத்தம் எல்லாரும் சேர்ந்து ஆட்டோவில் தூக்கி போட்டு அவங்கள போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி. போலீஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணல? இல்லை எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இவரை பார்த்துருக்கீங்களா? அந்த இல்லை பார்த்தது இல்லை. ஆனால் இங்கே அவங்க போலீஸ் என்கொயரி பண்ணும்போது மட்டும் சொன்னாங்க ஏதோ இங்கே பிரிண்டர்ஸில் ஏதோ ஒர்க் பண்ணுறாரு, பிரிண்டிங்கில் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், பழவந்தாங்கலான்றது தெரியல. ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்தான்னு சொல்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இங்கே லைட்டிங்லாம் இருக்குமா எப்பவுமே? இல்லை, லைட்லாம் இருக்காது. உள்ளுக்குள்ள தான் லைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எதுவுமே சிசிடிவி கேமராஸ் எதுவுமே இந்த ஏரியாவில் கிடையாது. எந்த சிசிடிவி கேமராஸ் கிடையாது. ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய திருட்டு நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்கு. நாங்களும் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கோம், முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே எங்கேயுமே ப்ரூஃப் கிடைக்கல. என்ன அப்படின்னா சிசிடிவி எதுவுமே ஒர்க் ஆகல. அதுதான் இந்த ஏரியாவில் பிரச்சனை. இப்போ பரவிட்டு இருக்க வீடியோ வந்து நீங்கள் எடுத்த வீடியோ தானே? ஆமாம், நாங்கள் சும்மா எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாவது கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்த வீடியோ.
அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். ஓ, அந்த வீடியோலயுமே மயங்க நிலையில இருந்தது சும்மா தான், அது எல்லாமே ஆக்டிங் தான். நாங்கள் தூக்கும்போது கூட எங்கள் கையை பிடிச்சாரு அவர், அது எல்லாமே ஆக்டிங் தான். சார், நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி முன்னெல்லாம் இது மாதிரி நடக்கும். இந்த இப்போ நடந்த மாதிரி செயின் ஸ்னாப் மாதிரி அடிக்கடி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி அடிக்கடி நடக்கிறப்போ வந்து விசாரிச்சுட்டு இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு லேடியோட செயின் அறுத்து அவங்க கிளம்புனா என் செயின் அறுத்துட்டாங்க. எனக்கு கண்டிப்பாக எனக்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் கிளம்பின்னு உக்காந்துட்டாங்க. உக்காந்துட்ட உடனே பெரிய ஆர்பிஎஃப்லேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் வந்து அதை பஞ்சாயத்து பண்ணி அதை அந்த கேஸை முடித்தாங்க. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் போலீஸு ஒரு ஜென்ட்ஸ் போலீஸு எப்போதுமே இங்கே இருப்பாங்க ஆர்பிஎஃப். அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. எப்பயாவது அப்பப்போ வருவாங்க போவாங்க, ஆனால் ரெகுலராக இல்லை. அதனால அடிக்கடி இது மாதிரி செயின் ஸ்னைப் ரொம்ப நடந்திருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ஸ்டெப்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்திருக்கு. அப்புறம் அதை என்கொயரி பண்ணுவாங்க, அப்புறம் விசாரிப்பாங்க, அப்படியே போயிருக்கோம். இப்போ இது வந்து இந்த மெயின் காரணம் வந்து இப்போ கொஞ்சம் பாதுகாப்பு குறைவு. அடுத்து சிசிடிவி கேமரா சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருந்திருந்தா உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்குமே. இந்த நாள் வந்து உங்களுக்கு நடந்திருக்குல ப்ரோக்ராம்னு நடந்திருக்கு, சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கணுமே. இப்போ நம்ம அங்கே மேலே ஒரு பொண்ணுக்கு நடந்ததை நம்ம அங்கே மேலே எங்கள் வீட்டு பிளாட்டுக்கு மேலே இருக்க பசங்க தான் போய் காப்பாற்றிருக்காங்க. அவங்க எடுத்த வீடியோ தான் நேற்று வந்திருக்கு. அப்போ நீங்கள் அவங்க ஆர்பிஎஃப் ரயில்வேல இருந்து அந்த ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கலாமே. அப்போ அது ஒர்க் ஆகல. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நாகவல்லியம்மன் ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு கேமரா இருக்குது, அது ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ அதுவும் ஒர்க் ஆகல. நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சேஃபாக இருக்குது இந்த ஏரியாலாம்? ஆக்சுவலி இங்கே சேஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டுமே எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி தெரியல. பிகாஸ் இங்கே இது வந்து ஒரு காமனான பிளேஸ் தான். பட் ஆனால் ஒயின் ஷாப் வந்து இங்கே நியர்பைலேயே இருக்குது. அண்ட் மோரோவர் இப்போ கோர்ட் விட்டு நாங்கள் வரோம் அப்படின்னும் போது கோர்ட் போகிற அந்த சப்வேலேயே வந்து மார்னிங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே கேட்கறது கிடையாது. கொஞ்சம் கூட சேஃபே கிடையாது. அந்த பிரிட்ஜுமே சரி, அங்கே சேஃபும் கிடையாது. இங்கேயுமே நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்கும்போது இங்கே 3 இடத்துல உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு வே இருந்தாலுமே எந்த ஒரு வேமே உங்களுக்கு சேஃபான பிளேஸாக இருக்கவே இருக்காது. அடிக்கடி இங்கே சண்டை நடக்கிறது, குடிச்சிட்டு இது பண்ணுறது அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது. அண்ட் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காததுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த சப்வே என்ன நடக்குது? மார்னிங்லேருந்தே அங்கே ட்ரிங்க்ஸ் தான் மேட்டரே. ஸோ அந்த இஷ்யூ தான் வந்து ஃபுல்லாக இருக்குமா. காலையிலேயே வந்து குடிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? காலையிலேருந்து அவங்க நம்ம போகவும் முடியாது வரவும் முடியாது. ஒரு போகிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 3 months பேக் கூட ஒரு நாயை உயிரோடு எரிச்சு வச்சுருந்தாங்க. அந்த டெட் பாடி கூட அவங்க கிளியரே பண்ண கிடையாது. நாங்கள் அந்த பக்கம் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோஆப்ரேஷனில் வந்து க்ளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் 10 days கழிச்சு அந்த நாய் அது இதுவாகிட்ட அப்புறம் தான் எடுத்தாங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் இங்கே கவர்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் சொல்ல. இப்போது நான் காலையில் வெடிகாலையில் வேலைக்கு வரப்போ 6 மணிக்கு கிளம்பி வந்தேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வேலை செய்ய வண்டியில் ஒரு அம்மா வந்து வயசானவங்க வந்தாங்க. 2 பேர் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு இருந்தாங்க ட்ரெயின்லேயே. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போலீஸுக்கு வந்து புகார் பண்ணுறேன். புகார் கொடுக்குறப்போ ஹிந்தியில் பேசினார். எனக்கு ஹிந்தி தெரியல, இங்கிலீஷில் ஓரளவுக்கு பேசினேன். பேசுகிறப்போ மயிலாப்பூர் ஸ்டாஃப் அப்படியே வேலைச்சேரி வரையும் வந்துட்டு இருக்கிறப்போ கஸ்தூரிபாய் நகர் வரப்போ நான் புகார் கொடுத்ததுக்கு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க ஒருத்தங்கிட்ட இங்கிலீஷில் பேசுறதுக்கு கொடுத்த உடனே அவர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டோம். தமிழில் பேசினாலும் பேச மாட்டாரு, இங்கிலீஷில் பேசினாலும் பேச மாதிரி ஹிந்தியிலே பேசுகிறாரு. அதுக்குள்ளே அந்த அம்மா கையெல்லாம் அறுத்துட்டாங்க. கையில் அறுத்துட்ட உடனேயும் நான் வந்து சண்டை போடுறேன். நான் சண்டை போட்டு பப்ளிக்குங்க 2-3 பேர் சண்டை போட்டாங்க. என் கூட வந்து சப்போர்ட்டுக்கு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு கஸ்தூரிபாய் நகர் தாண்டின உடனேயும் பெருங்குடி போலீஸ்கிட்ட சொல்கிறேன், நடவடிக்கை எடுக்கலை. ஃபோன் பண்ணி சொல்லியும் நடவடிக்கை எடுக்கலை. இங்கேயும் அதேமாரி தான். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா பசங்க கஞ்சா அடிக்கிறது குடிக்கிறது எல்லாமே நடக்குது. ஆக்சுவலி இங்கே போலீஸுங்க யாருமே கிடையாது. ரயில்வே போலீஸுங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ட்ரெயினில் வராங்க, இந்த முதல் வகுப்பு பெட்டியில் வருவாங்க. 2-3 பேர் பேசிகிட்டே தான் வருவாங்க. இப்போ நேற்றுக்கு நான் லீவ் போட்டேன். நான் வந்து ஒரு 15 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கார்ப்பரேஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், போலீஸ் இருந்தாங்கன்னா அந்த ட்ரெயின்லேயே தான் போகிறாங்க வராங்க. இங்கே யாருமே கிடையாது. இங்கே நிறைய நடக்குது. நேற்றுக்கு லீவு அப்போ நியூஸில் பார்த்து தான் எனக்கே தெரியும். அவங்க பகல்லையே ரொம்ப அசுமாவே நிறைய நடக்குது. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்னென்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? உண்மையிலேயே வந்து பப்ளிக்கே இப்போ இவங்கள பார்த்து பப்ளிக் போயிட மாட்டாங்களா? இப்போ நல்ல வேலை அங்கே நிறைய நடந்திருக்கு. நேற்று நியூஸ் பார்த்து தான் எனக்கே தெரியும். சொன்னாங்க இது மாதிரின்ட்டுன்னு. ஒர்க் பண்ணிவிட்டு வரப்பெல்லாம் நிறைய நடந்துன்னு தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிப்பாங்க, ட்ராக் மேலே கஞ்சா அடிப்பாங்க. காலேஜ் பசங்க தான். இப்போ போலீஸ் இங்கே இருந்தால் ஒன்றும் ஆயிருக்காது. ஆக்சுவலி ரயில்வே போலீஸு சரியில்லைண்ணா, உண்மையிலே சரியில்லை. நம்ம தமிழ்நாடு போலீஸுன்னா பரவாயில்ல. ஆமாம், பேசினாலும் புரிய நம்ம தமிழ்நாடு போலீஸ்னால் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. இப்போ வெளியில் இப்படி தாண்டி போயிட்டாங்கன்னா பெட்ரோலு எனி டைமும் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட செய்கிறாங்க.
ரயில்வே போலீஸ் உண்மையிலேயே சரி கிடையாதுண்ணா. ஆயுத பூஜை லீவ் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டுக்கு மேலே இப்போ இந்த ஜேசு பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவங்க ரூமில் நைட் தூங்கும்போது அவங்க பையனோட மொபைல் 2, லேப்டாப் 1, வண்டி கீ எடுத்துட்டு மிஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி லீவ் அப்போ இந்த பக்கத்து பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அது உள்ள வந்து ஒரு லேடி படுத்திருந்தாங்க. அவங்க செயினை அறுத்துட்டு மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்காங்க. அங்கே தங்கியிருக்கவங்களாம் சத்தம் போட வந்து காப்பாற்றிட்டாங்க. அப்போ ஓடிட்டு போயிட்டான். ஒயின் ஷாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கடையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பூட்டை உடைச்சு திருடி இருக்காங்க. அதுக்கப்புறம் சப்வேக்ட் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சப்வேக்ட் ஒரு 3-4 கடை உடைச்சு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இங்கே அடிக்கடி இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் சிவியராக இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஆர்பிஎஃப்பும் சரி, நம்ம போலீஸும் வந்து மெயின் வந்து சிசிடிவி கேமரா நல்லா ஒர்க் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தப்பே குறைஞ்சிரும். ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்குன்னு எவனும் தப்பு செய்ய பயப்படுறான். நான் உள்ள ஆர்பிஎஃப் போலீஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சிசிடிவி வந்து சில கேமரா தான் ஒர்க் ஆகும், அப்புறம் லைட் ஆனால் ஃபுல்லாக இருக்கும், ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி லைட் வந்து இப்போ எல்லாம் எரியுது கொஞ்சம். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் மேல் ஸ்டெப்ஸில் உள்ள லைட் எரியாமல் இருந்தது. அப்புறம் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்டெப்ஸ் இங்கே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் முன்ன இருந்தது. அந்த டிக்கெட் கவுண்டர் இருந்ததுன்னா எல்லாரும் இப்போ வந்து இப்படியே டிக்கெட் எடுத்துட்டு இப்படி போவாங்க வருவாங்க, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், போக வர நல்லா இருக்கும். அதனால இந்த ஏற்கனவே இருந்த டிக்கெட் கவுண்டர் மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டா எல்லாம் போக வர நல்லா இருக்கும். ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப், ஆமாம், அந்த ஒயின் ஷாப் தான் சார் மெயின் ரொம்ப ரீசனு. அந்த ஒயின் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அங்கேயே குடிச்சிட்டு அது ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே ஃபுல்லாக ரோடை பிளாக் பண்ணிடுறாங்க. வரிசை அப்படியே குயிவாக ஃபுல்லாக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வரிசையாக உட்காந்துக்கிறாங்க. அங்கேயே பாட்டில் வச்சுறாங்க, உடச்சி போட்டுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. போக வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜென்ஸு கூட இப்படியே போயிடறாங்கன்னு வச்சுங்க, லேடிஸ் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லேடிஸே இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே கீழே போய் இறங்கி சப்பையில் இறங்கி தான் போகிறாங்க. இந்த ஒயின் ஷாப்பை வந்து நீங்கள் தூக்கலாட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் மாற்றியாவது வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். போக வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்கிறது அப்படி உங்களுக்கு தப்பாக இருந்தால் ஈவினிங் 6 o'clock நீங்கள் மறைவாக நின்று வீடியோ எடுங்க. உங்களுக்கே அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும். அதேமாதிரி நேற்று வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பாஸ் பசங்க 2 பேர் வந்து ஆயுதங்களை வந்து பரிமாற்றம் பண்ணுற மாதிரி வீடியோ ஒன்று வந்துச்சு. ஆமாம், அது எப்படி சார் நிகழ்வு? இப்போ நேற்று எங்ககிட்ட தான் வந்து வீடியோ அந்த சனிக்கிழமை நைட் நடந்த அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எங்ககிட்ட வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக அவங்க ரயில்வே ஸ்டேஷனை கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாய்ஸ் ஏதோ கத்தி எடுத்து மாற்றிருக்காங்க. அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது ரெக்கார்ட் ஆகி எங்களுக்கு தெரியாது, அவங்க நியூஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் நியூஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 minutes ஃபுல்லாக போலீஸ் இறங்கி எல்லாத்தையுமே பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடிக்கடி இங்கே வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு பாருங்கள் ஃபுல்லாக நீங்களே வேணால் பாருங்கள், இப்போ போலீஸ் ரவுண்ட்ஸில் இருக்காங்க, இப்போ ஆர்பிஎஃப் இருக்காங்க, இப்போ நம்ம கூட இறங்கி லேடிஸ் போலீஸ் போனாங்க. இங்கே எப்போவுமே 11 மணிக்கு வந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்குமா? ஆக்சுவலி ஒரு 10 மணி மேலவே இங்கே ஆள் நடமாட்டம் அவ்வளோ இந்த பக்கம் இருக்காது, அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் அவ்வளோ இருக்காது. அதேமாரி மாதத்தில் 10 நாள் 15 நாள் பார்த்தீங்கன்னா லைட் அந்த அளவுக்கு எரியாது. ஓகே, இருக்கிற பசங்க எல்லாம் அமகலம் பண்ணி தான் இங்கே இருப்பாங்க. காலேஜ் பசங்க எல்லாமே பகல் நேரத்தில் அமகலம் பண்ணி. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு 2 3 நாள் இருக்கும் தான் இப்படி அமைதியாக இருக்கும். மற்ற நாளில் ஒரு 2 மணிக்கு மேலே பகல் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக பசங்க ஜாலி கும்பலாக உட்காந்து நடுவில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா சாயங்காலமே இங்கே உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, அங்கே யாரும் போலீஸ்லாம் தடுக்க மாட்டாங்களா? அங்கே போலீஸ் காலையில் வருவாங்க, சாயங்காலம். அதுக்கப்புறம் இங்கே அந்த அளவுக்கு யாரும் நைட்டு 8 மணி மேலே இங்கே யாரும் நிற்க மாட்டாங்க. அவ்வளோ புரியுது. ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே நிறையா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டாஸ்மார்க் இருக்குது. ஓகே, ரொம்ப தூரம் கூட கிடையாது. ஏறி அப்படியே ஸ்டெப் ஏறி உள்ளே வந்தால் ரயில்வே ஸ்டேஷன். புரியுது. டிக்கெட் வாங்குற கேப்லேயே நீங்கள் போய் டாஸ்மார்க்கில் போய் சரக்கே வாங்கிட்டு வந்துடலாம். அந்த டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது. புரியுது. ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி பொது இடங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடாது சொல்லுவாங்களே, இது அமைஞ்சிருக்கு எப்படி? அது இங்கேன்ட்டு இல்லை, இங்கேருந்து ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனுமே கணக்கு பண்ணிங்கன்னா மவுண்ட்டு, சைதாப்பேட்டை, கிண்டி எல்லா ஸ்டேஷன்லையுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஷாப் இருக்குது. இங்கே ஒரு இடம் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் தாம்பரம் டு பீச் வரையும் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 10 ஸ்டேஷன் 12 ஸ்டேஷனு எல்லாமே ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி நடந்து போகிற தூரம் தான் இருக்கும். புரியுது. அதெல்லாம் இல்லைனாலே கொஞ்சம் இங்கே ஓரளவு கம்மியாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் நடமாடுற இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தள்ளி வச்சிருக்கலாம். இது மிஞ்சி போனால் 10 மீட்டர் கூட கிடையாது. அப்படி இறங்கி 10 அடி நடந்தால் கடை. அதை கேட்டால் என்ன பண்ணுவோம், சரி இவங்ககிட்ட நம்ம பிரச்சனைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுங்கி போக தான் பார்ப்பாங்க. நாம் இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான் முக்கியமான காரணம் இங்கே சம்பவம் நடக்கிறதுக்கு. என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம், இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் காலங்காத்தாலே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நாங்கள் போகிறதுக்கே பயமாக இருக்குது. கேர்ள்ஸுமே சரி பாய்ஸுமே சரி போகிறதுக்கே தயக்கப்பட்டு கீழே குனிஞ்சிட்டு போகிறதா இருக்குது. அது முக்கியமாக பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து தான் இந்த இடத்த கடக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்க, இங்கே பக்கத்தில் பச்சை பாஸ் காலேஜ் பசங்க, வேறு காலேஜ் பசங்களாம் வந்து இங்கே ஆயுதங்களை வந்து கைமாற்றம் பண்ணுறதுக்குமே
அப்புறம் போதைப் பொருட்கள்லாம் இங்கே வந்து நிறைய யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஸ்டேஷனோட பராமரிப்பு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழவந்தாங்கல் ஸ்டேஷனில் இருக்க ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரிகிட்ட போய் நாங்கள் கேட்டோம் இங்கே இருக்க கேமராலாம் ஒர்க் ஆகுதான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே இருக்க சில கேமராலாம் ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரு எங்ககிட்ட சொல்கிறார். மீடியான்னு தெரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறாரு இங்கே இருக்க போலீஸ் அதிகாரின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லைட்லாம் வந்து சிலதெல்லாம் ஒர்க் ஆகாது, பிளிங்க் ஆகி எரியும், சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி இந்த இடத்துல இருள் சூழ்ந்து இருக்குன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் சொன்னார் இங்கே காலேஜ் பசங்க தொல்லைங்களாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே சொல்கிறாரு, கேலி பண்ணுறாரு அந்த காலேஜ் நேமை சொல்லி. அது வந்து ஒரு மாதிரி வேடிக்கைத்தன்மையாக இருக்குது. ஒரு போலீஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து மாணவர்கள் தான் அவங்கள பார்த்து பயப்படணும். ஆனால் இந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்களை பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி வந்து எங்கிட்ட சொன்னார். அது கொஞ்சம் வேடிக்கைத்தன்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே லைட்ஸ்லாம் வந்து சிலதாக ஒர்க் ஆகாது, இருட்டாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருள் சூழ்ந்து தான் இருக்கும், அதனால தான் இந்தமாதிரி சம்பவம் நடக்குது சொல்லிட்டு அக்கம் பக்கத்து இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நபர் போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்தார், மது அருந்திட்டு வந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சு. அவரே வந்து வாக்குமூலம் சொல்கிறாரு, என்ன நடந்துச்சு தெரியல, நான் போதையில் இருந்தேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜோலார்பேட்டில் நம்ம ரீசெண்டாக ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்துருப்போம், ஒரு 4 மாதம் கர்ப்பிணி பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஓடிட்டுருக்க ட்ரெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ண ட்ரை பண்ணி அப்போ அவங்க அது ஒத்துக்கல, அவங்க வந்து கத்துறாங்கன்ட்டு ஓடுற ட்ரெயின்லேருந்து அவங்களை தள்ளி விட்டுருந்தாங்க. இப்போ அந்த குழந்தையுமே இறந்து போச்சு, அவங்களுமே சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அதில் ஈடுபட்ட நபரையும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போதையில் இருந்தேன், அதனால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே சுற்றி முற்றி பார்க்கும்போது இங்கே போதைப் பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருளாக வந்து தென்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2021 நம்ம போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 9632 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த 2022லேருந்து 24 வரைக்குமே வெறும் 1122 பேரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் போலீஸ்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிங்க. நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம நாட்டு சூழ்நிலை வந்து அப்படி இருக்குது. அப்படி ட்ராவல் பண்ணாலுமே இந்தமாரி இதெல்லாம் கடக்கிறதா இருந்தால் கூட யாரோ ஆட்கள் இருக்காங்களான்னு பார்த்து கடந்து போங்க, தனியாக போகாதீங்க. அதேமாரி ஹேண்ட்பேக்கில் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு, லிப்ஸ்டிக்குன்னு என்னென்னமோ வச்சுருக்கீங்களே அது கூட சேர்த்து பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலான்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து வெளியே ட்ராவல் பண்ணுங்கள், ஆனால் போல்டாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த போலீஸ் அதிகாரியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி செயின் அறக்கும் போதும் பாலியல் வன்கொடுமைக்கு ட்ரை பண்ணும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கத்தி கூப்பாடு போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே இருக்க பசங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் போல்டாக இருங்க, பயப்படாதீங்க. இதேமாரி நைட் டைமில் ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கருத்தை தெரிவிங்க. அதை படிக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதேமாரி இன்னொரு உண்மையான சம்பவத்தில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திஸ் இஸ் விக்ரமுக்கி. கேமரா பண்ணி உங்கள் மோகன். பை.